Okay. So last classல ஆப்ஜெக்ட் பத்தி பார்த்திருந்தோம், ரைட்? ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன, ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஆப்ஜெக்ட் எப்படி கிரியேட் பண்றது, விச் மீன்ஸ் லிட்டரல் மெத்தட்ல எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, ப்ராப்பர்ட்டினா என்ன, மெத்தட்னா என்ன, இன்சைட் த ஆப்ஜெக்ட்ல எப்படி ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணணும், அவுட் சைட் ஆப்ஜெக்ட்ல எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்றது, எப்படி ஒரு மெத்தட்ஸ் வந்து இன்சைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, அவுட் சைட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ப்ராப்பர்ட்டியை கால் பண்றது, எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூஸ் எப்படி எடிட் பண்றது, டெலீட் பண்றது அப்படிங்கிறத பத்தி டீடைலா பார்த்துருந்தோம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்னென்ன வேலைலாம் ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். ஓகே, நேற்று நம்ம பண்ண மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் லிட்ரல் மெத்தட். ஓகே, ஏன் அது லிட்ரல் மெத்தட் சொல்றோம், ஏன் லிட்ரல் மெத்தட் சொல்றோம்? லிட்ரல் மெத்தட்னா என்ன, அந்த டேட்டா டைப் பார்க்கறதுக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்குமோ அந்த பேட்டர்ன்ல அப்படியே நம்ம கிரியேட் பண்ணதுனால அந்த மெத்தட் என்ன சொல்றோம், லிட்ரல் மெத்தட். கடைசி வரைக்கும் இதுதான். ஓகேவா, ரைட். ஸோ இன்னும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, பை யூசிங் த நியூ கீவேர்ட், த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ணுவோம் இல்லையா, நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், நியூ நம்பர் ஆஃப்னு சொல்லிட்டு, அது மாதிரி கூட நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் அப்படின்னு கூட என்ன பண்ண முடியும்னால ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அண்ட் தென் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் பார்க்கும்போது ஒரு 3 டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துருக்கோம். ஓகே, ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நேம்டு ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ல 2 பார்த்துருக்கோம், 2 டைப் இருக்குன்னு சொல்லிட்டு பேசியிருப்போம். ஓகே, ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், இன்னொன்று கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு. ஸோ நேட்டிவ் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது இன்பில்ட்டா நம்மளோட ப்ரௌசர்லேயே இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூஸ் பண்றோம்ல, நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், நியூ அரே ஆஃப், நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப், ஸோ இதெல்லாமே என்ன, இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ங்கிறது நம்மளோட பர்பஸ்க்காக நம்மளே ஓனா ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஓகே, அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ மூணையுமே நான் அந்த இடத்துல உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ தட் எல்லாமே ஒரே பிளேஸ்ல இருந்த மாதிரி இருக்கும். ஆப்ஜெக்ட் creation.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல். ஸோ இதில் போயிட்டு ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் நம்ம இதில் கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட், ஆப்ஜெக்ட் எத்தனை மெத்தட்ல கிரியேட் பண்ணலாம், 3 மெத்தட். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, லிட்ரல் மெத்தட். ஃபார் எக்ஸாம்பிள் வேர் obj1 ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்வி பண்ணி க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குள்ள கீ கோலன் வேல்யூ பேர்ல கமா செப்பரேஷன்ஸ்ல எவ்வளோ வேல்யூஸ்னாலும் உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன மெத்தட், லிட்ரல் மெத்தட். ஓகே, இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா பை யூசிங் த நியூ கீவேர்ட், இன்பில்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ண போறோம். எப்படி அப்படின்னா வேர் obj2 ஈக்குவல் டு நியூ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பவுமே எப்படி தான் இருக்கும், அப்பர் கேஸ் தான் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வச்சு கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா வாட் இஸ் த ஃபங்க்ஷன் நேம், ஆப்ஜெக்ட் தான். ஓ எப்படி இருக்க போது, கேப்ஸ்ல இருக்க போது. ஓகே, ஸோ நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப், அவ்வளவுதான். இது என்ன பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் என்ன பண்ணியிருக்கோம், கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு மேலே அந்த obj2ல போயிட்டு சம் ப்ராப்பர்ட்டிஸோ மெத்தட்ஸோ ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா, நேற்று பார்த்தோம்ல அந்த சின்டெக்ஸ் மாற போறதே இல்லை, அதே தான் என்ன பண்ண போறோம், யூஸ் பண்ண போறோம். ஸோ உங்களுக்கு ஒரு எம்டி ஆப்ஜெக்ட் கிடைச்சிருச்சு, ஆப்ஜெக்ட் நேம் என்ன, obj2. இதுக்கு மேலே நான் வேல்யூஸ் ஆட் பண்ணணும், எப்படி ஆட் பண்ணுவீங்க, obj2 டாட் த ப்ராப்பர்ட்டி நேம் என்ன வேணுமோ அந்த நேம். ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ. அடுத்து நான் பின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண நினைச்சோம் அப்படின்னா சேம் ஆப்ஜெக்ட் நேம் டாட் த நியூ ப்ராப்பர்ட்டி நேம் பி ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கீக்கோன் வேல்யூ பண்ணாலும் என்ன பண்ணிக்க முடியும், அவுட் சைட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ல ஆட் பண்ணிக்க முடியும். வேணா பாருங்க, நான் அந்த obj2 உங்களுக்கு லாக் பண்ணி காமிக்கிறேன். console dot log our object name is obj2. இத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கணும் உள்ளுக்குள்ள, 2 ப்ராப்பர்ட்டி இருக்கும். ஓகே, ஸோ நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ லாக் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு, 2 ப்ராப்பர்ட்டி கிடைச்சிருச்சு. ஸோ இப்படி கூட நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இதை விட நம்ம எதுதான் ப்ரிஃபர் பண்ணுவோம், லிட்ரல் மெத்தட் தான் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இது அன்வான்டா நம்மளுக்கு கொஞ்சம் டிலே என்ன பண்ணி கொடுக்கும், கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஓகே, ரைட். இந்த 2 மெத்தட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். இப்போ மூணாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டு அப்படின்னா, எப்படி நம்ம நியூ ஸ்ட்ரிங் ஆஃப், நியூ நம்பர் ஆஃப், நியூ அரே ஆஃப், நியூ ஆப்ஜெக்ட் ஆஃப் சொல்லிட்டு இன்பில்ட்டா இருக்க நம்மளோட ப்ரௌசர்ல இருக்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணிக்கிட்டோமோ, அது மாதிரி நம்மளோட ஓன் பர்பஸ்க்காக இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா we are going to create a new custom constructor function. நம்மளே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம், கிரியேட் பண்ண போறோம். ஓகே, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்றதுங்கிறது ஒன்றும் டிஃபரன்ஸ் இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண நார்மல் நேம்டு ஃபங்க்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுமோ அப்படியே தான். ஓகே, பட் 2 டிஃபரன்ஸ் மட்டும் இருக்க போகுது.
பார்த்த உடனே இது ஒரு நார்மல் ஃபங்க்ஷன் கிடையாது, இட்ஸ் அ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்க போகுது, அப்பர் கேஸ்ல இருக்க போகுது. அண்ட் தென் அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்லாம் நான் கால் பண்ண போறேன் அப்படின்னா நார்மலா ஃபங்க்ஷன் நேமை மட்டும் வச்சு கால் பண்ண மாட்டோம். பை யூசிங் த கீவேர்ட் நியூ அப்படிங்கிறதோட சேர்த்து தான் என்ன பண்ணுவோம், நம்ம காலே பண்ணுவோம். இந்த ரெண்டு டிஃபரன்ஸ் தான், மற்றபடி எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது, சேமா தான் இருக்க போகுது. ஓகே, இப்போ நான் என்ன கிரியேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வழியா கிரியேட் பண்ண போறேன். ஓகே சரி, இப்போ சொல்லுங்க where str equal to new string of அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாய்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இந்த str ஓட டேட்டா டைப் என்ன, டைப் ஆஃப் போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், இந்த str க்கு டைப் ஆஃப் போட்டு பார்த்தோம்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஸ்ட்ரிங்கா ஆப்ஜெக்ட்டா, நீங்களா சொல்லுங்க. ஆப்ஜெக்ட் சார், ஆப்ஜெக்ட் தான் கிடைக்கும். எப்பவுமே நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் ஆல்வேஸ் என்னவா தான் இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். அதுக்கு தானே இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பேசணும். நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வேர் str1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹாய்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ரெண்டோட வேல்யூமே என்ன ஹாய் தான். பட் நான் டபுள் ஈக்குவல் டு போட்டு கம்பேர் பண்ணா கூட எனக்கு அது ஃபால்ஸ் தான் வரும். நான் உங்களுக்கு காமிச்சேன்ல, ஏன் அப்படின்னா எந்த ஒரு லாங்குவேஜ்லயும் ரெண்டு ஆப்ஜெக்ட் உங்களால அனுப்ப முடியாது, கம்பேர் பண்ணவே முடியாது. ஓகே, அதனாலதான் இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோம். இது ரிட்டர்ன் டைப் என்னவா இருக்கும், ஆப்ஜெக்டா தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ண போற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப் என்னவா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா ஆப்ஜெக்டா தான் இருக்க போகுது. ஓகே ரைட், ஸோ பாருங்க இதுல போயிட்டு ஃபங்க்ஷன் ஏதோ ஒரு நேம், நான் ரிலவெண்டா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்படி இருக்கு, அப்பர் கேஸ்ல இருக்கு, பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனா தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, லோவர் கேஸ்ல கொடுத்தா நார்மல் ஃபங்க்ஷனா மாறிடுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. நீங்க நியூங்கிற கீவேர்ட் வச்சு கால் பண்ணாலே அது என்ன ஃபங்க்ஷன் தான், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான். இது ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்றதுக்காக மட்டும்தான், அந்த டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக மட்டும்தான். லோவர் கேஸ்ல கொடுத்தா இதோட கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இல்லைன்னு ஆயிடுமோன்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது, ஸ்டில் என்னது தான் அது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தான் எழுத போறோம். ஓகே ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும் போதே 3 ஆர்குமெண்டோட கால் பண்ண போறேன். அப்போ நான் 3 பேராமெட்ரிக்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், ரிசீவ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ நான் என்ன ஆர்குமெண்ட்லாம் பாஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ல ஸ்டூடெண்டோட நேமை பாஸ் பண்ண போறேன். செகண்ட் ஆர்குமெண்ட்ல ஸ்டூடெண்டோட ஸ்டாண்டர்ட், என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ண போறேன். தேர்ட் ஆர்குமெண்ட்ல ஸ்டூடெண்டோட மார்க் இல்ல கிரேட் அப்படிங்கிறத என்ன பண்ண போறேன், பாஸ் பண்ண போறேன். ஓகே ரைட், ஸோ இங்க பாஸ் ஆயிட்டு வர இந்த ஆர்குமெண்ட்ஸோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும், இந்த பேராமீட்டரோட ஸ்கோப் எது வரைக்கும் இருக்கும்னு சொல்லிருப்பீங்கன்னா இது வரைக்கும் தான் இருக்கும். பேராமீட்டரோட ஸ்கோப்புமே இது வரைக்கும் தான் இருக்கும், வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் இருக்கும். பட் நான் நினைக்கிறேன் எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் ஒரு டைம் நான் கால் பண்ணுவேன் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் கால் பண்ணி காமிக்கிறேன். வேர் student1 std1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன் ஈக்குவல் டு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம்னா எப்படி கால் பண்ணுவோம், ஸ்டூடெண்ட்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம்னா எப்படி கால் பண்ணுவோம், நீங்கிற கீவேர்ட் வழியா, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் தானே அது, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எப்படி தான் கால் பண்ணுவோம், நீங்கிற கீவேர்ட் வழியா தான். ஸோ நியூ வாட்ஸ் அவர் ஃபங்க்ஷன் நேம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன். எத்தனை ஆர்குமெண்ட்ஸ் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது, 3 ஆர்குமெண்ட் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுது. 3 ஆர்குமெண்ட் கமா செப்பரேஷன்ல பாஸ் பண்ணணும்ல. ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஸ்டூடெண்டோட நேம் கமா ஸ்டூடெண்டோட கிளாஸ், அடுத்து ஸ்டூடெண்டோட கிரேட். ஸோ இதில் போயிட்டு கிரேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் நினைக்கிறேன் எனக்கு இது ஒரு ஆப்ஜெக்டா எனக்கு ரிட்டர்ன் ஆகும். கரெக்டா, இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண போகுது, ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ண போகுது. அந்த ஆப்ஜெக்ட்ல ஐ வாண்ட் சம் ப்ராப்பர்ட்டிஸ், எனக்கு இங்க வந்திருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே எப்படி வேணும்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் எனக்கு வேணும் சொல்லிட்டு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா ஃபியூச்சர்ல மேபி சம் ஆப்ரேஷன்ஸ் கூட என்ன பண்ணுவேன், பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் student1 டாட் ஃபுல் நேம் இல்ல student1 டாட் ஃபுல் டீடைல், student1 டாட் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சம் ஆப்ரேஷன் கூட என்ன பண்ணலாம், பெர்ஃபார்ம் பண்ணலாம். அதனால நான் இங்க பாஸ் பண்ற இந்த ஆர்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு இந்த ஸ்டூடெண்டோட என்னவா வேணும், ப்ராப்பர்ட்டிஸா வேணும். ஓகே, அப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஜஸ்ட் உள்ளுக்குள்ள போயிட்டு we are going to use the keyword is called this. Thisங்கிற keyword எப்பவுமே எதை ரெஃபர் பண்ணும், the current object. ஓகே, இந்த நியூ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நீ கிரியேட் பண்ணும்போது கால் பண்ணும்போது உள்ள ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்ல, அந்த ஆப்ஜெக்டை எது எடுத்துக்கணும், இந்த திஸ்ங்கிற கீவேர்ட் வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அந்த ஆப்ஜெக்ட் நேம் விச் மீன்ஸ் இப்போ வரைக்கும் அது ஏதாவது பேர் இருக்கான்னு சொல்லிட்டீங்கன்னா இப்போ வரைக்கும் பேர் இல்லை. ப்ரோக்ராமேட்டிக்கா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும், அந்த ஆப்ஜெக்ட் தான் அது எது எடுத்துக்கிறது, திஸ்ங்கிற கீவேர்ட் எடுத்துக்கிறது. அப்போ திஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் ஈக்குவல் டு எனக்கு ஆர்குமெண்ட்ல வந்திருக்கிற இந்த நேம். ஓகே, அகைன் திஸ் டாட்
புதுசா இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஸ்டூடெண்ட் கிளாஸ் ஈக்குவல் டு எனக்கு ஆர்குமெண்ட்ல பேராமீட்டர்ல வந்திருக்கிற std. ஒன்ஸ் அகைன் திஸ் டாட் ஸ்டூடெண்ட் கிரேட் ஈக்குவல் டு எனக்கு பேராமீட்டர்ல வந்திருக்கிற கேட் வேல்யூ. இப்போதைக்கு இது மட்டும் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நான் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன். கால் பண்ணும்போது ஒரு 3 ஆர்குமெண்ட் என்ன பண்ணியிருக்கேன், பாஸ் பண்ணியிருக்கேன். அதை 3 பேராமீட்டர் வச்சு ரிசீவ் பண்ணிட்டு அந்தந்த பேராமீட்டர்ல வந்திருக்கிற வேல்யூவை புதுசா ஒரு ப்ராப்பர்ட்டி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள என்ன பண்ணிட்டேன், அசைன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் ஆகும்ல, அந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு எத்தனை ப்ராப்பர்ட்டி செட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எத்தனை ப்ராப்பர்ட்டி செட் ஆயிருக்கும்? 3 ப்ராப்பர்ட்டி செட் ஆயிருக்கும். நேம்லி ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கிளாஸ், ஸ்டூடெண்ட் கிரேட். அதை தான் இதில் அசைன் பண்ணியிருக்கோம், std1ல அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த std1ங்கிறதே எனக்கு என்னவா தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, இது வழியா கிடைச்ச ஆப்ஜெக்டை தான் இதுல என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்ஜெக்ட் எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? 3 ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ std1ங்கிறதே இப்போ எனக்கு எப்படி மாறிடும்? std1ங்கிறது எப்படி மாறிடும்? ஆப்ஜெக்ட் தான் அசைன் பண்ணியிருக்கீங்க. ஈக்குவல் இந்த பக்கம் என்ன இருக்கு? ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அப்போ std1ல எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, I am going to get one object with 3 properties. பாருங்க, சில போயிட்டு பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிச்சு. அந்த ஆப்ஜெக்ட்ல எத்தனை ப்ராப்பர்ட்டி இருக்கு? 3 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, ஏன் இவ்வளவு தூரத்துக்கு சுத்தி வளைச்சு பண்றோம்? அதான் நம்ம இப்படியே பண்ணிட்டு போயிடலாம் தானே, அப்படிதானே? வேர் ஸ்டூடெண்ட் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கிரேட், ஸ்டூடெண்ட் பண்ணிட்டு போயிடலாம். இதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அதுக்கு 3 ஆர்குமெண்ட் அனுப்பிச்சுட்டு அதை பேராமீட்டர்ல வாங்கி மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டியில் அசைன் பண்ணி ஏன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க லிட்டரல் மெத்தட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் யோசிச்சு பாருங்க, நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 20 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த 20 பேருக்குமே காமனான இன்ஃபர்மேஷன் வந்து மோஸ்ட்லி சேம் தான். ஓகே, என்ன அப்படின்னா நீங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க, எல்லாருக்குமே என்ன சேம் தான். எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்க, இன்ஸ்டியூட் நேம் என்ன, எல்லாமே என்ன சேம். என்ன பேட்ச்ல படிக்கிறீங்க சேம். என்ன டைமிங்ல படிக்கிறீங்க எல்லாமே என்ன சேம். என்ன டிஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னா உங்க நேம் மட்டும் தான் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். அப்போ நான் இந்த 20 பேருக்கும் நான் வந்து 20 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னு வச்சுக்கோங்க. நான் உள்ளுக்குள்ள போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, இப்படி சேம் கீ கோலன் வேல்யூ பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்க முடியாது, 20 இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலா ஒரு டைம் நான் இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி 20 டைம் ஆல்ரெடி இருக்கிற அந்த டெம்ப்ளேட்டை மட்டும் நான் கால் பண்ணி மட்டும் விட்டா போதும். அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ண தேவையில்லை, நான் கிரியேட் பண்ண அவசியம் கிடையாது. புரியுதுல்ல? இப்போ நானே 2வது ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்களேன். மறுபடியும் போயிட்டு ஸ்டூடெண்ட் 2 ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் கிரேட், ஸ்டூடெண்ட் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருக்கிறதால ஆல்ரெடி ஐ ஹேவ் ஒன் டெம்ப்ளேட். ஆல்ரெடி என்கிட்ட என்ன இருக்கு, ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை கால் மட்டும் பண்ணி விட்டா போதும், எனக்கு என்ன கிடைச்சிட போகுது, ஒரு ஆப்ஜெக்ட் கிடைச்சிட போகுது. புரியுதுல்ல? ஓகே, பாருங்க, நான் நியூவா இன்னொரு ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. வேர் std2 ஈக்குவல் டு ஆல்ரெடி இருக்கிற ஃபங்க்ஷனே தான் என்ன பண்ண போறோம், நம்ம கால் பண்ண போறோம். ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அருண், 12th கிரேட் சி அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட போறோம், ஆட் பண்ணிருப்போம். நம்ம கிட்ட எத்தனை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும்? 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிருக்கும். std1 ஒரு ஆப்ஜெக்ட், std2 சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட். std1ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு போது, std2ல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. வேணா பாருங்க, நான் லாக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ஜஸ்ட் போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆயிடுச்சு. std1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, std2ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, அப்போ எப்போ நம்ம லிட்ரல் மெத்தட் யூஸ் பண்ணணும், எப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, நீங்க கிரியேட் பண்ண போற ஆப்ஜெக்ட்ஸ்ல சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் அடுத்தடுத்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. சேம் செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸ் வச்சுட்டு ஐ எம் கோயிங் டு கிரியேட் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு நினைச்சோம்னா என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க, கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல நான் கிரியேட் பண்ண போற ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்லயும் வேற வேற ப்ராப்பர்ட்டிஸா இருக்க போகுது, ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்ஸும் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட், அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, லிட்டரல் மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் ஏன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்க C++ படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இதோட சிண்டெக்ஸ் பாருங்க, பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா C++ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற சிண்டெக்ஸ் மாதிரி இருக்கு. எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம் C++ல, where ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ த கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணியிருப்போம், காலே பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ பிளெயின் ஜாவா ஸ்கிரிப்ட்ல நம்ம படிக்கிற இப்போ லேர்ன் பண்ற இந்த கோர் ஜாவா ஸ்கிரிப்ட்ல என்ன கான்செப்ட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஊப்ஸ் கான்செப்ட்ஸ் கிடையாது. அந்த ஊப்ஸ் கான்செப்ட்ஸ்லாம் எக்மாஸ் ஸ்கிரிப்ட்லையும் டைப் ஸ்கிரிப்ட்லையும் அடுத்து நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த பிளைன் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன கிடையாது,
ஹூப்ஸ் கான்செப்ட்ஸ் கிடையாது. அப்போ ஹூப்ஸ் கான்செப்ட் இல்லை அப்படின்னா எனக்கு அந்த கிளாஸ் பேஸ்டு எனக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ற மாதிரி, விச் மீன்ஸ் ஒரு டெம்ப்ளேட்டை வச்சுட்டு அந்த டெம்ப்ளேட்டுக்கு எனக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல ஏதாவது ஒன்று வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்ட்ரோடியூஸ் பண்ணதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன். ஓகேவா? பட் ஒன்ஸ் நம்ம டைப் ஸ்கிரிப்ட் அண்ட் எக்மாஸ்கிரிப்ட்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி தான் கோட் எழுத போறோம் அப்படின்னு நினைச்சோம்னா இதெல்லாம் என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இந்த மெத்தட் என்ன பண்ண மாட்டோம், நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதை விட அட்வான்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்கும் கையில, கிளாஸ் ஓரியன்டட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணிடுவோம், நம்ம அதை யூஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இதை நீங்க எப்போ யூஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா, பிளைன் ஜாவாஸ்கிரிப்டை மட்டும் வச்சு நான் ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறேன், அதுல எனக்கு சேம் டெம்ப்ளேட்ல மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் நான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரக்சர் என்ன பண்ண போறீங்க, யூஸ் பண்ண போறீங்க. இல்லைன்னா என்ன பண்ண போறது இல்லை, இதை நம்ம யூஸ் பண்ண போறதே இல்லை. ஓகே, இப்போ எனக்கு இந்த ஸ்டூடெண்ட் 1ல மட்டும் எனக்கு புதுசாக நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா, நேற்று பண்ணோம்ல அதே தான். இங்கே ஸ்டூடெண்ட் 1ல மட்டும் தனியாக போயிட்டு ஒரு அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுங்க. என்ன பண்ணுவீங்க, வாட்ஸ் யுவர் ஆப்ஜெக்ட் நேம், ஸ்டூடெண்ட் 1 டாட் அட்ரஸ் ஈக்குவல் டு சம்திங், ஏதோ ஒரு வேல்யூ. இப்போ அட்ரஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி எந்த ஆப்ஜெக்ட்ல மட்டும் ஆட் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட் 1ல மட்டும் ஆட் ஆயிருக்கு. பாருங்க, நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன், எது மட்டும் ஆட் ஆயிருக்கு, ஸ்டூடெண்ட் 1ல மட்டும் ஆட் ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு காமனாக இருக்கிற எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வச்சு எடுத்துட்டு வந்துட்டீங்க. அதுக்கு மேலே அஸ் யூஷுவல் ஒரு ஆப்ஜெக்ட் உங்க கையில் கிடைச்சிச்சு. இதுக்கு மேலே நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நேற்று எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணிக்கிட்டு போறீங்க. டெலீட் பண்ணுறதா இருக்கட்டும், எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், ஹூஸ் அண்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே நேற்று பார்த்து அதே சேம் கான்செப்ட் தான். ஓகே, அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் எப்படிலாம் கிரியேட் பண்ணலாம், literal method by using new keyword, which means by using inbuilt constructor function and also a custom constructor function. எப்ப literal method யூஸ் பண்ணணும், எப்ப custom constructor function யூஸ் பண்ணணும் சொல்லிட்டு தெரியுதுல. ஓகே, ஸோ நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் வித் சேம் கீஸ்ல நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மட்டும் என்ன யூஸ் பண்ணிக்கோங்க, கஸ்டம் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுவுமே பிளைன் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு பண்றதா மட்டும் இதை பண்ணுங்க. பின்னாடி ஃபியூச்சர்ல டைப் ஸ்கிரிப்ட் ஒரு எக்மாஸ்கிரிப்ட்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும், கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? இந்த நார்மல் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்றதுக்கு பதிலாக கிளாஸ் பேஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி ஐட்ரேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அரே ஐட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நமக்கு நிறைய வேஸ் இருக்கு. கரெக்டா? ஒரு ஃபார் லூப் வச்சு பண்ணலாம், ஒரு வைல் வச்சு பண்ணலாம், டூ வைல கூட வச்சு பண்ண முடியும், அண்ட் ஃபார் ஈச் வச்சு கூட நம்மளால என்ன பண்ண முடியும், ஐட்ரேட் பண்ண முடியும். அண்ட் மேப் அப்படிங்கிறது மட்டும் கூட நம்மளால ஐட்ரேட் பண்ணி வேற ஒரு ஃபார்மெட்ல என்ன பண்ண முடியுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண முடியுது. அது மாதிரி ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு என்ன வேஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன், ஆப்ஜெக்ட் பார்த்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஃபார் இன் அண்ட் ஃபார் ஆஃப். ஓகே, என்னது ஃபார் இன் அண்ட் ஃபார் ஆஃப், இதுதான் இப்போ நம்ம கண்டினியூ பண்ண போறோம். ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நியூ ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார் இன் ஃபார் ஆஃப் டாட் HTML அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஒரு HTML ஃபைல் ஃபர்ஸ்ட் ஒரு அரே ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு அரே ஒன்று இருக்கு. அண்ட் ஆல்சோ வேர் மெனூஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஜெக்டும் நமக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஆப்ஜெக்ட்னா என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், கீ கோலன் வேல்யூ பேர். அப்போ ஆல்ரெடி இருக்கிற கீயை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. கீஸ் என்ன உள்ளுக்குள்ள என்ன இப்படி இருக்கக்கூடாது, டூப்ளிகேட் ஆகக்கூடாது, வேற வேற கீஸ்ல தான் இருக்கும். ஓகே, ஸோ மெனு 1 கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அண்ட் மெனு 2 கோலன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆப்ஜெக்டோட கீலாம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கீஸ்லாம் வந்து சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கணுமா, டபுள் கோட்ஸ் கொடுக்கணுமா, இல்லாட்டி கோட்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா எதுனாலும் ஓகே தான்.
சிங்கிள் கோர்ஸும் கொடுக்கலாம், டபுள் கோர்ஸும் இருக்கலாம், இல்லை கீ கொடுக்காம கூட விடலாம். ஓகே, பட் ஒரு சில டைம்ஸ்ல மட்டும் நீங்க கீக்கு கோர்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி வரும். எப்போ கொடுக்குற மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஜாவாஸ்கிரிப்ட்ல அப்படி ஒரு கேஸ் நீங்க யூஸே பண்ணக்கூடாது. அதையும் தாண்டி யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். என்ன அப்படின்னா கெபாப் கேஸ். ஓகே, கெபாப் கேஸ் எதில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம். ஜாவாஸ்கிரிப்ட் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. கெபாப் கேஸ்னா ஞாபகம் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு, என்னது அந்த ஐஃபன் போட்டு வரும். ஐஃபன் போட்டுப்போம்ல, அதுக்கு தான் சிக்கன் கெபாப்லாம் வச்சு சொன்னேன். ஞாபகம் இருக்கா இல்லையா? கம்பியில மாட்டி விட்டுப்போம் வேட்ஸ்ன்னு சொல்லிட்டு. பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர், ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸ்ல வர்றது எல்லாமே என்ன கெபாப் கேஸ் தான். இங்கே கூட பாருங்க, இது கூட என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கெபாப் கேஸ் தான். ரைட்டா? கெபாப் கேஸ் எதுல யூஸ் பண்ணக்கூடாது, ஜாவாஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு மெனு ஐஃபன் 1 அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். பாருங்க என்ன காமிச்சிச்சு, எரர் காமிச்சிச்சு. இப்போதான் நான் அந்த கீஸ்க்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா கோர்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இதுக்குள்ள போயிட்டு என்ன யூஸ் பண்ணணும், கோர்ஸ் யூஸ் பண்ணணும். அதர் தேன் தட் ஜாவாஸ்கிரிப்டோட கீஸ்க்கு நீங்க கோர்ஸ் யூஸ் பண்ணணுங்கிற நெசசரியே கிடையாது. ஓகே, பட் இப்படி என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கேஸையே யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ உங்களோட ஜாவாஸ்கிரிப்டோட ஆப்ஜெக்டோட கீஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணுமே தவிர நம்பர்ல இருக்கக்கூடாது. ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் கீஸ் எல்லாமே இதில் தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கும். நீங்க நம்பர் யூஸ் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பாருங்க நான் இந்த இடத்துல போயிட்டு 1 to 3 கோலன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு வேல்யூ என்ன பண்ணியிருக்கேன், கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டியை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு லாக்ல போயிட்டு கன்சோல் டாட் லாக் ஆஃப் வாட் இஸ் ஒரு ஆப்ஜெக்ட் நேம் மெனுஸ் டாட் இன்னைக்கு 1 to 3 சொல்லி கொடுக்குறேன். என்ன காமிச்சிச்சு இந்த இடத்துல, எரர் காமிச்சிச்சு. அதனால ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டோட கீஸ் எல்லாமே எதில் தான் இருக்கணும், ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும், நம்பர்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஐட்ரேட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அரேவையும் ஐட்ரேட் பண்ணலாம், இந்த ஆப்ஜெக்டையும் ஐட்ரேட் பண்ணலாம் by using the iteration statement is called for in and for off. Okay, first for in பார்ப்போம், அதுக்கு என்ன பார்க்கலாம், for off பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் இந்த அரே ஐட்ரேட் பண்றேன். ஸோ for இன்னோட சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க, ஃபியூச்சர்ல நிறைய டைம் என்ன பண்ணுவோம், நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ for இன்னோட சிண்டெக்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா for அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உள்ளுக்குள்ள வேர் ஏதோ ஒரு வேரியபிள் நேம் நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன், இல்லை அப்படின்னா நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். as ஓகே ஃபாலோட் பை சாரி as இல்லை இண்டெக்ஸ் இன் ஃபார் இன் லூப் தானே யூஸ் பண்றோம், இன் ஃபாலோட் பை யுவர் அரே நேம் ஆர் ஆப்ஜெக்ட் நேம். இந்த இடத்துல நீங்க அரேவையும் இன்புட்டா கொடுக்கலாம், இல்லை ஆப்ஜெக்டையும் இன்புட்டா கொடுக்கலாம். ஸோ சிண்டெக்ஸ் என்ன, ஃபார் இன்னோட சிண்டெக்ஸ் ஃபார் வேர் யூசர் டிஃபைன் வேரியபிள் நேம் இன் யுவர் அரே நேம் ஆர் ஆப்ஜெக்ட் நேம். ஓகே, இப்போ நான் அரே இந்த இடத்துல கொடுக்குறேன். வாட் இஸ் யுவர் அரே நேம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல நம்ம என்ன லூப் யூஸ் பண்றோம், ஆக்சுவலி ஃபார் இன் லூப் யூஸ் பண்றோம். உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இந்த யூசர் டிஃபைன் வேரியபிள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வேரியபிள்ல கரண்ட் ஐட்ரேட்டிங் அரே இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்கும். ஓகே, இது வந்து இந்த ஃபார் இன் லூப்ல நீங்க இன்புட்டா ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேரியபிள்ல கரண்ட் ஐட்ரேட்டிங் இண்டெக்ஸ் நம்பர் கிடைக்கும். இந்த வேரியபிள்ல இந்த ஃபார் இன் லூப்ல இன்புட்டா நீங்க ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வேரியபிள்ல யூ வில் கெட் கரண்ட் ஐட்ரேட்டிங் த ப்ராப்பர்ட்டி நேம். ஓகே, அப்ப இந்த யூசர் டிஃபைன் வேரியபிள் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது, அரேவா இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் நம்பர், ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா கரண்ட் ஐட்ரேட்டிங் ப்ராப்பர்ட்டி நேம் மட்டும்தான் வரும். மேலேயும் அரேவா கொடுத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் நம்பர் தான் வருமே தவிர வேல்யூ வராது. நீங்க தான் என்ன பண்ணணும், வேல்யூ எடுக்கணும். ஓகேவா? ரைட். எங்க எனக்கு உள்ளுக்குள்ள அரேவோட வேல்யூஸை லாக் பண்ணி காமிங்க. கன்சோல் டாட் லாக் ஆஃப் கோபி, அருண், பாலா, ராம், கார்த்திக் அப்படிங்கிறது லாக் ஆகணும். லாக் பண்ணிக்காமீங்க. வாட் இஸ் யுவர் அரே நேம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் என்னதுங்க, இண்டெக்ஸ் தான், ஐ கிடையாதுங்க. இப்பதான் ஐஏன்னு சொல்ல முடியுமா? ஓகேவா? ஐஏ போட்டு அடிச்சா எப்படி, அடுத்து என்ன இருக்கு, வேரியபிள் நேம் இண்டெக்ஸ், கரண்ட் ஐட்ரேட்டிங் இண்டெக்ஸ் உங்களுக்கு எதில் கிடைச்சிட்டு வருது, இண்டெக்ஸ்ங்கிற வேரியபிள் தான் கிடைச்சிட்டு வருது. ஓகே, நீங்க சொல்ற சிண்டெக்ஸ் தான், நீங்க என்ன நேம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ரிலவெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன யூஸ் பண்ணியிருக்கேன், இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, இப்போ போய் நான் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா என்னோட அரேல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா ஐட்ரேட் ஆயிருக்கும். ஸோ போயிட்டு என்டர் பண்ணி பார்க்குறேன், அரேல இருக்கிற வேல்யூ எல்லாமே என்ன ஆயிடுச்சு, எனக்கு ஐட்ரேட் ஆயிடுச்சு. ஓகே, இதே மாதிரி தான், இதே சிண்டெக்ஸ் தான் எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு யூஸ் பண்ண போறீங்க.
ஸோ அரே ஐட்ரேட் பண்றதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி பேசணும்ல. ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்றதுக்கு we have only one method, that is for in loop. ஃபார் இன்னை மட்டும் வச்சு தான் ஆப்ஜெக்ட் என்ன பண்ண முடியும் உங்களால ஐட்ரேட் பண்ண முடியும். ஈவன் ஃபார் ஆஃப் கூட வச்சு உங்களால என்ன பண்ண முடியாது ஐட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா ரைட். இதே சிண்டெக்ஸ் ஆப்ஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணி எனக்கு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே லாக் பண்ணி காமிங்க. இது நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சிண்டெக்ஸ் சொல்லுங்க. ஃபார் வேர் அரேனா தான் இண்டெக்ஸ். இங்க எதுக்கு இண்டெக்ஸ்? என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? ப்ராப்பர்ட்டி தானே கிடைக்க போகுது. ஸோ PROPன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இன் வாட் இஸ் யுவர் ஆப்ஜெக்ட் நேம்? மெனூஸ். ரைட். இப்போ எனக்கு உள்ளுக்குள்ள ஆப்ஜெக்டோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆகணும்? லாக் ஆகணும். லாக் பண்ணுங்க. மெனூஸ் சொல்லுங்க. மெனூஸ் சொல்லுங்க. மெனூஸ் டாட் ப்ராப். ஓகேவா? மெனூஸ் டாட் ப்ராப். ஓகே. கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பா? சொல்லுங்க கைஸ், ஆன்லைன்ல ஆன்சர் பண்ணுங்க. இது கரெக்டா தப்பா? நம்மளுக்கு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி வேல்யூ வருமா வராதா? எஸ் ஆர் நோ? கைஸ் குயிக் ஆன்சர் பண்ணுங்க. நீங்க நீங்க வராது. நீங்க தெரியலையா? ஏங்க ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி தானே பார்த்தோம். ஆப்ஜெக்ட் ப்ராப்பர்ட்டி டெஸ்ட் வந்துட்டு வருமா வராதா? வரும். சரி, கான்ஃபிடென்ட் இல்லை, யோசிச்சு சொல்லுங்க. நீங்க 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 வரும் வரும். கைஸ் ஆன்லைன்ல வரும் சார். சரி வரும், நல்லா வரும். எப்படி வரும்? அன்டிஃபைன்டா வரும். இவர் ஒருத்தர் தான் கரெக்டா சொன்னாரு. வெரி குட்பா. எப்படி வரும்? என்ன நோட்டேஷன் யூஸ் பண்ணிருக்கீங்க? டாட் நோட்டேஷன். டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா டாட்டுக்கு அப்புறம் இருக்கிறது என்னவா இருக்கணும்? ஆப்ஜெக்டோட டைரக்ட் அசோசியேட்டட் ப்ராப்பர்ட்டி நேமா இருக்கணும். இங்க நம்மளோட ஆப்ஜெக்ட்குள்ள PROPன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கா? PROPன்னு ப்ராப்பர்ட்டி இருக்கா? இல்ல. அப்ப இந்த இடத்துல வேல்யூ எடுத்து வரணும். எப்படி எடுத்து வரணும்? எப்படி எடுத்து வரணும்? ஸ்கொயர் பிராக்கெட். நேத்து பார்த்தோம்ல, ஒரு ஆப்ஜெக்டோட ப்ராப்பர்ட்டி நேம் டைரக்டா தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன யூஸ் பண்ண முடியும்? டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ண முடியும். அது ஒரு வேற வேரியபிள் பைண்ட் ஆயிட்டு வருது. அந்த வேரியபிள் பைண்ட் ஆயிட்டு வர வேல்யூக்கு ஈக்குவலண்டான ப்ராப்பர்ட்டி நான் எடுத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னதான் யூஸ் பண்ணணும்? ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன போட்டுக்கணும்? ஸ்கொயர் பிராக்கெட். சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸா? உள்ள சிங்கிள் கோட்ஸா டபுள் கோட்ஸா? கோட்ஸே கிடையாது. ஏன்னா வேரியபிள் நீங்க கோட்ஸ் போட்டீங்கன்னா வேரியபிள் சொல்லி லாஸ்ட் த வேல்யூ, அதோட வேல்யூ லாஸ் பண்ணிட்டு நீங்க எது கோட் போட்டீங்களோ அதுவே என்ன ஆயிடும்? உங்களுக்கு வேல்யூவே வந்துடும். ஓகே. இந்த இடத்துல கோட்ஸ் என்ன பண்ணக்கூடாது? யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ மெனூஸ் ஆஃப் PROPன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன் மெனூஸ் அப்படிங்கிறதுல எனக்கு ப்ராப்பர்ட்டி கிடைச்சிட்டு வரும். அப்போ இந்த PROPல ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு என்ன ப்ராப்பர்ட்டி கிடைச்சிட்டு வரும்? மெனு 1. அப்போ PROPல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? மெனு 1. மெனூஸ் ஆஃப் மெனு 1 என்ன கிடைக்கும்? ஹோம். நீங்க டாட் வச்சீங்க அப்படின்னா அது வேரியபிள் எல்லாம் போய் தேடிட்டு இருக்காது. டைரக்டா அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி தான் போயிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? தேடிட்டு இருக்கோம். நேற்றே பார்த்தோம்ல. ஓகே. அப்ப PROP நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ எடுத்துட்டு வரும். PROP நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம கிட்ட கிடையாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இந்த PROPல எனக்கு மெனு 2ன்னு சொல்லிட்டு வரும். ஸோ மெனூஸ் ஆஃப் மெனு 2 என்னது? அபவுட். அடுத்து மெனூஸ் ஆஃப் மெனு 3, மெனூஸ் ஆஃப் மெனு 4. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்பதான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? வேல்யூவே கிடைக்குது. ஓகேவா? புரியுதா? சரி. ஓகே உங்களுக்கு? சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன லூப் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா ஃபார் ஆஃப் லூப். ஓகே. ஸோ ஃபார் இன்ல இந்த யூசர் டிஃபைன் வேரியபிள் நம்மளுக்கு என்ன ஐட்ரேட் ஆயிட்டு இருந்தது? இண்டெக்ஸ் நம்பர். அரேவா இருந்துச்சுன்னா இண்டெக்ஸ் நம்பர், ஆப்ஜெக்டா இருந்துச்சுன்னா என்ன? ப்ராப்பர்ட்டி நேம். இப்போ இதே சிண்டெக்ஸ் தான், அப்படியே எக்ஸாக்ட் இதே சிண்டெக்ஸ் தான் இந்த இன்னுக்கு பதிலாக ஆஃப் போட போறோம். அவ்வளவுதான். ஓகேவா? பட் இந்த இடத்துல நீங்க அரே மட்டும் தான் ஐட்ரேட் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்லாம் என்ன பண்ண முடியாது?
ஐட்ரேட் பண்ண முடியாது. அப்போ ஆப்ஜெக்ட் ஐட்ரேட் பண்ணோம் நம்ம கிட்ட இருக்க ஒரே வே என்னதுதான் ஃபார் இன் லூப் தான். ஓகே, இப்போ பாருங்க, ஃபார் ஒரு வேரியபிள் நேம் வேல்யூ ஏதோ ஒன்று வச்சுக்கிறேன், நான் வேல்யூ அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன் வேரியபிள் நேம் ஆஃப் வாட்ஸ் ஒரு அரே நேம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ கன்சோல் டாட் லாக் ஆஃப் உள்ளுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா அரேயோட வேல்யூவை லாக் பண்ணி காமிக்க போறோம். இதுல என்ன கிடைச்சது நம்மளுக்கு அரேயோட இண்டெக்ஸ் நம்பர் கிடைச்சது. இப்போ நம்ம என்ன லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் ஆஃப் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல என்ன கிடைக்கும்னா இண்டெக்ஸ் கிடைக்காது, டைரக்டாவே கரண்ட் ஐட்ரேட்டிங் வேல்யூவே உங்களுக்கு இதுல கிடைச்சிடும். அப்போ நீங்க ஜஸ்ட் இந்த வேல்யூ மட்டும் என்ன பண்ணா போதும், எடுத்து லாக் பண்ணி பார்த்தா போதும், அரேயோட வேல்யூஸ் எல்லாமே என்ன ஆயிட போகுது, ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிட போகுது. ஓகே, அப்போ ஃபார் இன்ல உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா இண்டெக்ஸ் நம்பர் ஆர் த ப்ராப்பர்ட்டி நேம். பட் ஃபார் ஆஃப்ல அரே மட்டும் தான் பாஸ் பண்ண முடியும். உங்களுக்கு என்ன மட்டும் தான் கிடைக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா டைரக்டாவே வேல்யூ தான் கிடைக்கும். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது, எதுல இண்டெக்ஸ் வரும் எதுல வேல்யூ வரும்னு சொல்லிட்டு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா இந்த கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கணும். இன் அப்படின்னா என்ன, இண்டெக்ஸ். ஓகேவா, ஆஃப் அப்படின்னா என்ன, வேல்யூ. இன்னைக்கு இண்டெக்ஸ் வச்சுக்கினாலே அதுக்கு அடுத்து இருக்கிறது ஆஃப்க்கு என்ன தான் கிடைக்க போகுது, வேல்யூ தான் கிடைக்கும். ஃபாரின் லூப்ல ஆல்வேஸ் யூ வில் கெட் கரண்ட் ஐடென்டி இண்டெக்ஸ் நம்பர் ஆர் ப்ராப்பர்ட்டி நேம். ஓகேவா, ஸோ இப்படிதான் நீங்க ஆப்ஜெக்ட் எல்லாம் என்ன பண்ணணும், ஃபியூச்சர்ல ஐட்ரேட் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொல்லிட்டீங்கன்னா ஜாவாஸ்கிரிப்டோட டேட்டா டைப்பை ரெண்டு கேட்டகரியா நம்ம இந்த இடத்துல டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம எல்லா டேட்டா டைப்ஸையும் பார்த்துட்டு வந்துட்டோம். கரெக்டா, என்னெல்லாம் பார்த்துட்டு வந்தோம், ஸ்ட்ரிங்கு, அரே, ஆப்ஜெக்ட், பூலியன், நல், அன்டிஃபைன்ட். ஓகேவா, ரைட். ஸோ இங்க நம்ம எல்லா ஜாவாஸ்கிரிப்ட் டேட்டா டைப் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரெண்டு கேட்டகரியா நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா primitive data type, இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் primitive data type ஆர் ரெஃபரன்ஸ் டைப். நல்லா பார்த்துக்கோங்க, primitive data type ஆர் ரெஃபரன்ஸ் டைப் அப்படின்னு சொல்றோம். primitive data type கீழே என்னெல்லாம் வருது அப்படின்னா ஸ்ட்ரிங், நம்பர், பூலியன், நல், அன்டிஃபைன்ட், இது எல்லாமே எங்கே வருது, primitive data type கீழே வருது. நான் primitive data type ஆர் ரெஃபரன்ஸ் டைப் குள்ள என்னெல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். அரே அப்படிங்கிறது கூட என்ன, கைண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் தான். அதனால தான் நீங்க டைப் ஆஃப் போட்டாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு வருது, ஆப்ஜெக்ட் சொல்லி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது எல்லாமே எது கீழே வருது அப்படின்னா நான் primitive data டைப்ஸ் ஆர் ரெஃபரன்ஸ் டைப் கீழே வருது. ஏன் ரெண்டா பிரிக்கிறாங்க, என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா primitive data typesல நீங்க போயிட்டு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், that value will be stored in a stack memory. ஓகே, உங்க ப்ரௌசர்ல ஸ்டாக் மெமரியில போயிட்டு என்ன ஆகும், ஸ்டோர் ஆகும். பட் நான் primitive data typesலாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே எங்க போய் ஸ்டோர் ஆகும்னு சொல்லிட்டீங்கன்னா ஹீப் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸ்டாக் மெமரி அப்படிங்கிறது ஈஸியா நீங்க போட்டு அப்படியே எடுத்துக்கலாம். பட் ஹீப் மெமரிங்கிறது அவ்வளவு ஈஸியா என்ன பண்ணிட முடியாது, உங்களால எடுத்துக்க முடியாது. அதுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு பாயிண்டர் இருக்கும், அதை போய் தேடணும், அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அங்க இருந்து தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும், எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஓகே, அப்ப primitive data types எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும், ஸ்டாக் மெமரியில ஸ்டோர் ஆகும். நான் primitive data types எல்லாமே எங்க ஸ்டோர் ஆகும், ஹீப் மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, அண்ட் நீங்க ஒரு வேரியபிள் நேம் ஈக்குவல் டு சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்றீங்கல்ல, அந்த வேல்யூ primitive data types இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், டைரக்டாவே அந்த வேரியபிள்ல போயிட்டு அந்த வேல்யூவே போய் உட்கார்ந்துரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் சொல்றேன் பாருங்க, நியூ ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டு primitive plus reference types.html அப்படின்னு சொல்லிட்டு ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்றேன். primitive data types கீழ எதெல்லாம் வருதுன்னு சொல்லுங்க, string, number, boolean, null, undefined, இதெல்லாம் எது கீழ வருது, primitive data. நான் primitive data types கீழ array and objects. இப்போ where str1 equal to அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் சொல்லி கொடுக்குறேன். இந்த ஹாய்ங்கிறது primitive data types-ஆ நான் primitive data types-ஆ, primitive data types string தானே. ஓகே, நீங்க சிங்கிள் ஈக்குவல் டு தானே கொடுத்துருக்கீங்க, இது என்ன ஆகும் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஸ்டாக் மெமரியில இந்த வேல்யூவே போய் ஸ்டோர் ஆயிடும். STRங்கிறதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும், எனக்கு ஹாய்ங்கிற வேல்யூவே டைரக்டா இட் வில் காப்பி த வேல்யூ. ஓகே, இப்போ நான் இதே ஒரு நான் primitive data type ஸ்டோர் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் where marks equal to அப்படின்னு சொல்லிட்டு 59, 56, 76, 35 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது என்ன டேட்டா டைப், என்ன கேட்டகரி கீழே வருது, நான் primitive data types. ஓகே, which means ரெஃபரன்ஸ் டைப். இது என்ன பண்ணியிருக்கும் சொல்லிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்டாக் மெமரியில போய் என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். இது ஒரு ஸ்டாக் மெமரியில போய் ஸ்டோர் ஆயிட்டு
அந்த ஸ்டாக் மெமரியில எங்க ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அட்ரஸ் தான் உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சிருக்கும். இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாக் மெமரியில இந்த அட்ரஸ்ல என்ன பண்ணியிருக்கேன், இந்த அரேவை ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ் தான் இந்த மார்க்ஸ்ல என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா இட் வில் காப்பி த ரெஃபரன்ஸ். இப்போ நீங்க இந்த மார்க்ஸ்ல இந்த அரே என்ன ஆகல, நம்ம ஸ்டோர் பண்ணல. இந்த அரே ஹீப் மெமரியில ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி எங்க ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் வருது. அந்த அட்ரஸ் தான் இதுல ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த மார்க்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் மேல இருக்கிற ஸ்ட்ரிங் எடுத்துட்டு போயிட்டு வேற str1 ஈக்குவல் டு str சொல்லி கொடுக்குறேன். என்ன பண்ணியிருக்கோம், str ஆல்ரெடி என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, அட்ரஸ் ஸ்டோர் ஆயிருக்கா, வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கா, வேல்யூ தான் ஸ்டோர் ஆயிருக்கு. அப்போ ஸ்டோர் ஆயிருந்த இதே ஹாய்ங்கிற வேல்யூ எடுத்து மறுபடியும் str1ல என்ன பண்ணிட்டோம், ஸ்டோர் பண்ணிட்டோம். இப்போ str-ல எனக்கு ஹாய் தான் இருக்கு, str1ல என்னதான் இருக்கு, ஹாய் தான் இருக்கு. ஓகே, ஸோ primitive data types அப்படிங்கிறது இட் வில் காப்பி த வேல்யூ. நீங்க சிங்கிள் ஈக்குவல் டு கொடுத்தீங்க அப்படின்னா காப்பி த வேல்யூ. பட் இதே இது இப்போ பாருங்க. ஓகே, வேர் மார்க்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கிரியேட் பண்றேன். இப்போ இதுல எடுத்துட்டு நான் மார்க்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க, என்ன பண்ணிருக்கோம், மார்க்ஸ் 2ல எதை ஸ்டோர் பண்ணிருக்கோம், அட்ரஸ். என்ன ஸ்டோர் பண்ணல, நம்ம அரேவை ஸ்டோர் பண்ணல. ஓகே, அப்போ நான் primitive data types அப்படின்னா we are storing the reference. என்ன ஸ்டோர் பண்றோம் இந்த இடத்துல, ரெஃபரன்ஸ் தான் ஸ்டோர் பண்றோம். அதனால தான் இதுக்கு இன்னொரு பேரே இருக்கு, என்னன்னு சொல்லினா ரெஃபரன்ஸ் டைப். அதை நான் primitive data type சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்லலாம், ரெஃபரன்ஸ் டைப். ஏன் அப்படின்னா நீங்க சிங்கிள் ஈக்குவல் டு போட்டு அதை ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இட் won't copy the value, it will copy the reference. ஓகே, ரைட். இப்போ சொல்லுங்க, நான் இந்த மார்க்ஸ் 2ன்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குல்ல, அந்த அரே ஆஃப் 0th இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கிற மார்க்கை நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 89 அப்படிங்கிறதுக்கு பதிலாக 99 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், மாத்திட்டேன். ஓகே, இப்போ மாத்திட்டு வந்து console.log ஆஃப் என்னோட மார்க்ஸ் 2 அரே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் console.log ஆஃப் என்னோட மார்க்ஸ் அரே எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் அந்த இடத்துல லாக் பண்றேன். ஓகேவா, எந்த அரேயோட இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்க வேல்யூ நம்ம சேஞ்ச் பண்ணணும், மார்க்ஸ் 2. இந்த 89 என்ன மாறி இருக்கணும், இப்போ 99. ஓகே, இப்போ சொல்லுங்க, இந்த மார்க்ஸ்லயும் அந்த சேஞ்ச் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? மார்க்ஸ் 2 அரேல நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ மார்க்ஸ் 2 அரேல கண்டிப்பா என்ன நடந்திருக்கும், நம்மளுக்கு சேஞ்ச் நடந்திருக்கும். மார்க்ஸ்ங்கிற அரேல சேஞ்ச் நடந்திருக்குமா, நடந்திருக்காதா? எஸ் ஆர் நோ? நடந்திருக்கும் சார். ஆன்சர் பண்ணுங்க. மார்க்ஸ் அப்படிங்கிறது இன்னும் 89ஆவா இருக்குமா, இல்லாட்டி 99ஆ மாறி இருக்குமா? 99 மாதிரி இருக்கும். ஓகே, அதர்ஸ்? மார்க்ஸ் 89 தான் சார் இருக்கும். ஓகே, சரிங்களா, சொல்லுங்க. சொல்லுங்கப்பா, யோசிக்க டைம் வேணுமா, யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க பிரதர், எதை சொல்ல வரீங்களே? 99 மாறி இருக்குமா? ஓகே, வராது. ஓகே, சொல்லுங்க, மாறி இருக்குமா, மாறி இருக்காதா? ஏதாவது சொன்னாதானே முடிவுக்கு வர முடியும். மாறாது. ஓகே, சரி. ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2 அரே என்ன பண்ணியிருக்கேன், நான் லாக் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ போய் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சரி, அதுக்கு முன்னாடி இன்னொன்று ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கா, 2 அரே இருக்கா? நம்ம கிட்ட ஒரு அரே இருக்கா, 2 அரே இருக்கா? ஒண்ணுதான் சார். 2 அரே இருக்கு. 2 அரே இருக்கா, ஒரு அரே இருக்கா? ஒண்ணுதான் சார். ஒரு அரே தான் இருக்கு. என்ன பேசணும் நம்ம, இது ஒரு primitive data type, ஒரு அரே. இந்த அரே ஹீப் மெமரியில போயிட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிட்டு அது ஒரு அட்ரஸை கொடுத்தது.
இப்போ மார்க்ஸ் அப்படிங்கிற இந்த வேரியபிள்ல அரே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா, அட்ரஸ் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமா? அட்ரஸ் தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இந்த அட்ரஸ் வச்சுக்கோங்க. இப்போ நான் மார்க்ஸ் எடுத்துட்டு கொண்டு போயிட்டு மார்க்ஸ் 2ல அசைன் பண்றேன். இப்போ நான் அரேவை கொடுத்துருக்கேன்னா அட்ரஸ் கொடுத்துருக்கேனா? அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நம்ம கிட்ட 2 வேரியபிள் இருக்கு, பட் ரெண்டுமே ஒரே அட்ரஸ் தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. அப்படிதானே? இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே வச்சுக்கோங்க. இதே அரேவை தான் ஏங்கிற ஒரு வேரியபிளும் பாயிண்ட் ஆயிட்டு இருக்கு. இதே அரே தான் பிங்கிற வேரியபிள் என்ன ஆயிட்டு இருக்கு, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா இந்த அரே எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த அட்ரஸ் தான் நான் இங்கேயும் மேப் பண்ணியிருக்கேன், இங்கேயும் மேப் பண்ணியிருக்கேன். அப்ப நான் இது வழியா எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, இது வழியா எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே எங்க போய் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த அரேக்குள்ள போய் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்படிதானே? ஸோ அதான் சொல்றேன். இப்போ நான் மார்க்ஸ் 2 வழியா போயிட்டு என்னோட 0th இண்டெக்ஸ் பேஜ் நான் சேஞ்ச் பண்ணாலும் என்னோட ஒரிஜினல் அரே இதுல போயிட்டு தான் என்ன நடந்திருக்கும், சேஞ்ச் நடந்திருக்கும். அப்ப நம்ம கிட்ட எத்தனை அரே இருக்கு? ஒரு அரே தான் இருக்கு. அந்த ஒரு அரே தான் அந்த 2 வேரியபிள் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா ரெஃபர் பண்ணிட்டு இருக்கு. அப்ப நான் ரெஃபரன்ஸ் வழியா போய் சேஞ்ச் பண்ணாலும் எனக்கு ஒரிஜினல் அரேல போய் தான் என்ன ஆயிட்டு இருக்கும், சேஞ்ச் நடந்திருக்கும். பாருங்க, போயிட்டு நான் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா சேவ் பண்ணலையா, வெரிஃபை. ஓகே, ஸோ பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, காமிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட எத்தனை அரே இருக்கு, ஒரு அரே தான் இருக்கு. ஓகே, அதான் சொல்றேன். நீங்க சிங்கிள் ஈக்குவல் டு போட்டு நீங்க ஸ்டோர் பண்றீங்க அப்படின்னா primitive data typesனா it will copy the value, நான் primitive data typesனா it will copy the reference. எதை ஸ்டோர் பண்ணாது, வேல்யூவை ஸ்டோர் பண்ணாது. இது எதுக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும். இதே தான் ஆப்ஜெக்ட்டுக்கும். என்ன பாருங்க, where obj1 equal to அப்படின்னு சொல்லிட்டு a colon ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ, கமா b colon hello அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ. இப்போ இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஒரு ஹீப் மெமரியில போய் ஸ்டோர் பண்ணிட்டு அது ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துருக்கோம். அந்த ரெஃபரன்ஸ் தான் வாங்கி எதில் அசைன் பண்ணியிருக்கோம், obj1ல ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நான் primitive data type, ரைட்? இப்போ அதே இது நான் வேர் obj2 ஈக்குவல் டு obj1 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸை தான் நம்ம எதில் ஸ்டோர் பண்றோம், obj2ல சேவ் பண்றோம். இப்போ நான் இதில் போயிட்டு obj2 டாட் ஏ ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு ஹே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா எனக்கு இதுல போயிட்டு தான் என்ன மாறி இருக்கும், ஹாய்க்கு பதிலாக ஹேன்னு மாறி இருக்கும். அப்போ நான் obj1 இதுக்கு அடுத்து ஏ அக்சஸ் பண்ணாலும் சரி, obj2வோட ஏ அக்சஸ் பண்ணாலும் சரி, எனக்கு என்ன வழி தான் கிடைக்க போகுது, ஏ தான். ஏன்னா நம்ம கிட்ட எத்தனை ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒரே ஆப்ஜெக்ட் தான் இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் எங்க ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த அட்ரஸ் தான் 2 ஆப்ஜெக்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, எனக்கு மேப் ஆயிட்டு. ஓகேவா, ரைட்? பட் நான் நினைக்கிறேன் எனக்கு வந்து என்கிட்ட ஒரு அரே இருக்கா, மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்கா, இந்த அரேல இருக்கிற வேல்யூ அப்படியே எனக்கு எதுல வேணும் அப்படின்னா மார்க்ஸ் 2ல வேணும். இண்டிவிஜுவலா அப்படியே எனக்கு காப்பி பண்ணி அப்படியே ஒரு டூப்ளிகேட் காப்பி பண்ணி எனக்கு எடுத்து வேணும். ஓகேவா, எனக்கு ரெஃபரன்ஸ் வேண்டாம். ஏன் அப்படின்னா நான் மார்க்ஸ் 2ல போயிட்டு சம் சேஞ்ச் பண்ணா அந்த சேஞ்ச் எனக்கு எங்க ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது, மார்க்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாது. இப்போ அப்படிதானே ஆயிட்டு இருக்கு. ஏன்னா ரெண்டுமே ஒரே அரே தான் என்ன பண்ணிட்டு இருக்கு, பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, அப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு அரேவை அப்படியே டூப்ளிகேட் காப்பி எடுத்து நீங்க இன்னொரு வேரியபிள் நீங்க ஸ்டோர் பண்ண அப்படின்னா வெரி சிம்பிள். யுவர் அரே நேம் என்னது, மார்க்ஸ். இதான் நம்ம டூப்ளிகேட் காப்பி எடுக்கணும்னு நினைக்கிறோம். டாட் என்ன மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்லைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லைஸுங்கிற என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் என்ன பண்ணி கொடுத்துரும், உங்களுக்கு ஸ்லைஸ் அவுட் பண்ணி கொடுத்துரும். விச் மீன்ஸ் நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதோ ஒரு நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் நம்பர்ல இருந்து தான் ஸ்லைஸ் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு எண்டு இண்டெக்ஸ் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா அது வரைக்கும் தான் ஸ்லைஸ் அவுட் பண்ணணும். நான் எதையுமே பாஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் பொசிஷன் 0, எண்ட் இண்டெக்ஸ் பொசிஷன் எதுவுமே சொல்லணும் அப்படின்னா எண்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் நம்பர் வரைக்கும் அதுவே எடுத்துக்கிறோம். அப்போ இதுல இருக்கிற அந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்லைஸ் அவுட் பண்ணி இட் வில் ரிட்டர்ன் அ நியூ அரே. ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த மார்க்ஸ் அரேக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஸ்லைஸ் அவுட் பண்ணி எனக்கு ஒரு புது அரேவா கிடைச்சிடும் இது வழியா. கரெக்டா, இது ஹீப் மெமரியில போயிட்டு இன்னொரு அட்ரஸ்ல என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இன்னொரு அட்ரஸ்ல போயிட்டு என்ன ஆயிருக்கும், ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த அட்ரஸ் தான் நம்ம எடுத்து எதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன், மார்க்ஸ் 2ல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மார்க்ஸ் 2ல 0th இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மார்க்ஸ்ல ஏதாவது சேஞ்ச் நடக்குமான்னு சொல்லியிருக்கீங்க. ஏதாவது நடக்குமா, நடக்காது. ஏன்னா அங்க இருக்கிற அட்ரஸ் இது பாயிண்ட் பண்ணுறேன். டோட்டலி அதுல இருக்கிற வேல்யூ அப்படியே டூப்ளிகேட் பண்ணி புது ஒரு அரேவா கிரியேட் பண்ணி வேற ஒரு அட்ரஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு அதுதான் இது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு, மார்க்ஸ் 2ங்கிறது பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ போய் சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வேல்யூ மாறி இருந்தது இல்லையா, இப்போ போய் செக் பண்ணி பார்க்குறேன் என்னோட ஒரிஜினல் அரே அப்படியே தான் இருக்கு, டூப்ளிகேட் அரேல மட்டும்தான் எனக்கு என்ன ஆயிட்டு இருக்கு, வேல்யூ சேஞ்ச் ஆயிருக்கு.
ஓகே, அப்போ அரே எப்படி ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எப்படி எடுப்பீங்க? மார்க்ஸ் டாட் ஸ்லைஸ் ஆஃப். ஓகேயா? அப்போ இதே இது ஆப்ஜெக்ட் எப்படி நான் ஒரு டூப்ளிகேட் காப்பி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஜெக்ட்டை நீங்க அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆன இந்த ஆப்ஜெக்ட்டை மறுபடியும் பேக் டு ஜாவாஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்? மாற்றணும். அதை நம்ம ஜேசான் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இந்த ஆப்ஜெக்டே அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஜேசான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டை அப்படியே ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா அதுதான் என்ன? ஜேசான். ஏன் கன்வெர்ட் பண்ணணும், ஏன் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ஜேசான் பார்க்கும்போது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, அப்போ இப்போ புரியுதா ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கும் நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு? ஓகே, ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ங்கிறது சிங்கிள் ஈக்குவல் போட்டீங்கன்னா என்ன பண்ணும்? காப்பி த வேல்யூ. அதே நான் ப்ரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸ்ல போயிட்டு சிங்கிள் ஈக்குவல் போட்டீங்கன்னா காப்பி த ரெஃபரன்ஸ். ஓகேவா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா ஒன்று பார்க்க போறோம். என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா டைமர் ஃபங்க்ஷன். ஓகே, இது ஏன் டைமர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்படின்னா based on the timing event, if you invoke a JavaScript function means that is called timer function. Conditional state பண்ணா எதை சொல்றோம்? some conditions பேஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகுது. iteration statement என்ன சொல்றோம்? அதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸோட iteration வச்சுட்டு என்ன பண்ணுது? some statement-ஐ எக்ஸிக்யூட் பண்ணுது. அது மாதிரி இந்த டைமர் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஏன் டைமர் ஃபங்க்ஷன் சொல்றோம் அப்படின்னா based on the given time period வச்சுட்டு அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகும்? எக்ஸிக்யூட் ஆகும். இமிடியேட்டா என்ன ஆகாது? கால் ஆகும். ஓகே, ஸோ ஜாவாஸ்கிரிப்ட்ல ரெண்டு டைப் ஆஃப் டைமர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா செட் டைம் அவுட், இன்னொன்று என்ன? செட் இன்டர்வல். ஓகேவா? இந்த செட் டைம் அவுட் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஒரு டைம் பாம் மாதிரி. ஓகே, ஒரு டைம் பாம்ல போயிட்டு டைம் செட் பண்ணிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த டைம் அப்புறம் என்ன ஆக போகுது? அது பிளாஸ்ட் ஆக போகுது. அதே மாதிரி தான் இது ஒரு சிண்டெக்ஸ் பாருங்க. செட் டைம் அவுட் அப்படிங்கிற அந்த மெத்தட் உள்ளுக்குள்ள ரெண்டு ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா the callback function. என்ன ஃபங்க்ஷன் நீங்க கால் பண்ண போறீங்களோ அந்த callback function. If it is anonymized function அப்படின்னா just define the function here. If it is named function அப்படின்னா just call the function reference name. என்ன போடக்கூடாது? ஆஃப் வந்து போடக்கூடாது. கமா செகண்ட் ஆர்குமெண்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா the milliseconds. ஓகே, எவ்வளோ டைம் டிலேல இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகணும் அப்படிங்கிற அந்த மில்லி செகண்ட்ஸ் டைம் டிலே. 1000 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது ஒரு செகண்ட். அப்போ எனக்கு 10 செகண்ட் கழிச்சு இது கால் ஆகணும் அப்படின்னா எனக்கு கொடுக்கணும் 10,000 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, 1000 மில்லி செகண்ட்ஸ்ங்கிறது என்னது? ஒரு செகண்ட். ஓகேவா? ரைட். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கோட் பாஸ் ஆனதுல இருந்து இந்த கோட் ரீட் ஆனதுல இருந்து இவ்வளோ டைம்ஸ் டிலேல இந்த ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன்ஸ் தான் என்ன ஆகும்? கால் ஆகும். அதுதான் என்ன? செட் டைம் அவுட். டைம் பாம் எத்தனை டைம் அடிக்கும்? ஒரு டைம் தான் அடிக்கும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்க மாட்டேங்க. செட் டைம் அவுட் allows you to execute the statement once after a given period of time delay. இந்த டைம் டிலேக்கு அப்புறம் ஒரே ஒரு டைம் இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது? கால் பண்ணி விட போகுது. ஓகே, ஸோ நிறைய ரியல் டைம் சினாரியோ இருக்கு இதுக்கு. ஸோ பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ டைமர் ஃபங்க்ஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறேன், அதுக்கப்புறம் நேம்டு ஃபங்க்ஷன் எழுதுறேன். ஓகே, ஸோ இங்கே சின்டாக்ஸ் சொல்லுங்க. செட் டைம் அவுட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள என்ன? கால்பேக் ஃபங்க்ஷன். இப்போதைக்கு நான் அனானிமஸ் ஃபங்க்ஷன் எழுதுறேன். உள்ளுக்குள்ள போயிட்டு console டாட் log ஆஃப் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இதோட ரியல் டைம் சினாரியோ கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே சொல்லுங்க, ஒரு பர்டிகுலர் டைம் டிலேக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுற மாதிரி ஏதாவது ரியல் டைம் சினாரியோ சொல்லுங்க பார்ப்போம். எதுனாலும் சொல்லலாம், டெக்னிக்கலாகவும் கேட்கல, நான் டெக்னிக்கலாவே சொல்லுங்க. OTP டைம் டிலேக்கு அப்புறம் கால் ஆகாது. டைம் டிலேக்கு அப்புறம் ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகுது, ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சினாரியோ சொல்லுங்க. அது வந்து ப்ரீ டிஃபைன்டா செட் பண்ணி வச்சதுதான். ஓகே, அது வந்து டைம் அவுட் கிடையாது. ஓகே, அது வந்து செட் டைம் அவுட் கிடையாது. அது வந்து டிபில ஸ்டோர் பண்ணி பண்றதுதான். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா ஒரு கோடு ரீட் ஆகி இவ்வளவு நிமிஷம் கழிச்சு இல்ல இவ்வளவு செகண்ட்ஸ் கழிச்சு இப்படி ஒரு ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்கா நடக்கணும். சார் எதனா வெப்சைட்ல ஆஃபர் காட்டுறதுக்கு. வெரி குட். பேஜ் லோட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாப்பப் வரும், பார்த்துருப்பீங்களா? அது என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா செட் டைம் அவுட் தான். வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் போனதுக்கு அப்புறம் அந்த பேஜ்லாம் லோட் ஆகி நீங்க உள்ளுக்குள்ள ஆக்சஸ்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 or 3 minutes கழிச்சு ஒரு சேட் விண்டோ ஒன்று ஆகும் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஹவு கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னது?
செட் டைம் அவுட் தான். வேற இது மாதிரி சொல்லுங்க. வேற பேனர் இல்ல ஸ்லைடர் சார். அது வந்து செட் டைம் அவுட். ஓகே சொல்லலாம். வேற இல்லையா? ஆன்லைன் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? ஸ்டார்ட் பண்ண உடனே மேலே என்ன ஓடிட்டு இருக்கும்? டைம் ஓடிட்டு இருக்கும். 30 மினிட்ஸ் அப்படின்னா 30 மினிட்ஸ் தான். அதுக்குள்ள நீங்க எவ்வளோ அப்டேட் பண்ணியிருக்கீங்களோ அவ்வளோதான். 30 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே டக்குன்னு என்ன வந்துடும்? ஒரு பாப்போம், யுவர் எக்ஸாம் காட் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நீங்க எவ்வளோ ஆன்சர் பண்ணியிருக்கீங்களோ அதோட மார்க் என்ன ஆகிடும்? டிஸ்பிளே ஆகிடும். வேற இந்த மாதிரி நிறைய இருக்கு. வேற ஆன்லைன் தக்கல் டிக்கெட். ஆன்லைன் தட்கல் டிக்கெட் எப்படி சொல்றீங்க? டைம் அவுட் ஆயிடும் சார். 10 to 11. ஆஹா, அது இந்த கான்செப்ட்ல வராது. பேமெண்ட் கேட்வே வந்து பேமெண்ட் கேட்வே சொல்லலாம். சோ ஓடிபி டைம் அவுட். ஓடிபி டைம் அவுட்டும் சொல்லலாம். ஓகே, நீங்க இந்த ஓடிபி வந்து அடுத்த 60 மினிட்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும்? யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே என்ன ஓடிட்டு இருக்கும்? டைம் ஓடிட்டு இருக்கும். அடுத்து ஒரு சில வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நீங்க பேமெண்ட் எப்போ இன்ஸ்டேட் பண்றீங்களோ வித்தின் 5 செகண்ட்ஸ் 5 மினிட்ஸ்க்குள்ள நீங்க பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி இந்த பேஜுக்கு வரணும், இல்லைன்னா செஷன் எக்ஸ்பயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இன்னும் ஒரு சில வெப்சைட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப நேரமா இன்ஆக்டிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களை லாக் அவுட் பண்ணி வெளியில அனுப்பிச்சிடும். பார்த்துருப்பீங்களா? நிறைய நெட் பேங்கிங்லாம் நீங்க அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வேற வேலை பார்த்துட்டு மறுபடியும் இந்த பக்கம் ஏதாவது மெனுஸை கிளிக் பண்ணீங்கன்னா செஷன் எக்ஸ்பயர்ட் சொல்லிட்டு என்ன வந்துடும்? லாக் அவுட் பண்ணிடும். என்ன பண்ணுவாங்க? நீங்க அந்த பேஜுக்குள்ள போன உடனே டைம் அவுட் செட் பண்ணிடுவாங்க. செட் பண்ணி இந்த இடத்துல ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னா அதுக்கு உண்டான ஒரு மில்லி செகண்ட்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க? செட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள லாக் அவுட் பண்ணி அந்த செஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணி லாக் அவுட் பண்ணி அனுப்புற கோட் என்ன பண்ணியிருப்பாங்க? எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ நீங்க பேஜுக்குள்ள போய் வேற ஏதாவது ஆக்டிவிட்டியே நீங்க பண்ணல அப்படின்னா இந்த டைம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி செஷன் எக்ஸ்பயர் ஆயிடும், அது வெளியில போயிடும். ஆனா சப்போஸ் நீங்க உள்ளுக்குள்ள போயிட்டீங்க, நீங்க ஒரு 2 மினிட்ஸ் சும்மா இருந்துட்டு அடுத்து ஏதோ ஒரு பட்டனை கிளிக் பண்ணி ஆக்டிவேட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் உங்களை வெளியே அனுப்பலாமா? அனுப்பக்கூடாது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க ஏதோ பட்டன்ஸ்லாம் கிளிக் பண்ணும்போது இதை வந்து கிளியர் பண்ணி விடுவாங்க. கிளியர் பண்ணிட்டு அதுல இருந்து அடுத்த 5 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணுவாங்க? செட் பண்ணுவாங்க. அப்படிதானே? அப்படி இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு மேல அந்த வெப்சைட்ல யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படியே எல்லாத்தையும் வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்கும். ஓகே ரைட். ஸோ அதை பார்க்கலாம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் டிலேக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு எக்ஸிக்யூட் சம்திங் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன மெத்தட் யூஸ் பண்ண போறோம்? செட் டைம் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, என்ன பாருங்க, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு நான் ஒரு 3000 சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்படின்னா எத்தனை மில்லி செகண்ட்ஸ்? 3 செகண்ட். ஓகே, உள்ளுக்குள்ள போயிட்டு how can I help you அப்படிங்கிற மாதிரி ஒரு chat விண்டோ வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ போயிட்டு ப்ரௌசர்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இங்க என்ன ஆகணும்? ஒரு லாக் கிடைக்கும். எவ்வளவு டிலேல கிடைக்கணும் அப்படின்னா அந்த கோட் பாஸ் ஆனதுலேருந்து 3 செகண்ட் டிலேல கிடைக்கணும். ஓகே, பேஸ்ட் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். பாருங்க 3 செகண்ட்ஸ் டிலேக்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த இடத்துல லாக் கிடைச்சிச்சு. how can I help you? ஓகே, அப்போ பர்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் ஐ வாண்ட் டு கால் அ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் ஒன்லி ஒன்ஸ் அப்படின்னா என்ன யூஸ் பண்ண போறோம்? செட் டைம் அவுட். ஓகே ரைட். வேற எங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னா நீங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சர்வருக்கு வந்து ஏதோ ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அந்த ரெக்வஸ்ட் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, இன்னும் என்ன ஆகல, திரும்ப வரவே இல்லை. அப்போ நான் அதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ கூட என்ன யூஸ் பண்ணலாம்? செட் டைம் அவுட். என்ன அப்படின்னா நான் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கிறேன். ஓகே, நான் 5 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவேன். அதுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வரல அப்படின்னா அந்த ரெக்வஸ்ட்டை கேன்சல் பண்றதுக்கு நான் கோட் எதில் எழுதியிருப்பேன்? உள்ளுக்குள்ள எழுதி வச்சிருப்பேன். ஓகேவா? ரைட். எப்படி நான் இதை வந்து இந்த செட் டைம் மட்டும் கிளியர் பண்றது? இப்போ நம்ம பேசணுமா? ஒரு வெப்சைட்குள்ள போறீங்க, அங்க வந்து ஒரு 3 மினிட்ஸ் தான் டைம் சொல்லிட்டு செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்க வெப்சைட்குள்ள போன உடனே அந்த 3 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த இடத்துல செட் பண்ணியிருப்பாங்க. 3 மினிட்ஸ்ல நீங்க வேற எதுவுமே நீங்க ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதுவே லாக் அவுட் பண்ணி என்ன பண்ணிடும்? உங்களை வெளியில அனுப்பிடும். சப்போஸ் நான் வேற ஏதோ மெனுஸை கிளிக் பண்ணிட்டேன், இல்லை வேற ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க செட் பண்ண இந்த டைம் மட்டும் நான் என்ன பண்ணணும்?
கிளியர் பண்ணும். கிளியர் பண்ணிட்டு எப்போ பட்டனை கிளிக் பண்ணாங்களோ அதுல இருந்து அடுத்த 5 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணும், 3 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணணும், செட் பண்ணணும். அப்போ இது எப்படி நான் கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த செட் டைமட்டை அப்படியே ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஒரு வேரியபிள் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வேர் எஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். செட் டைம் அவுட் அப்படின்னால எஸ்டின்னு சொல்லிட்டு வேரியபிள் எடுத்து என்ன பண்ணிக்கிறேன், ஸ்டோர் பண்ணிக்கிறேன். எப்படி கிளியர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வெரி சிம்பிள். செட் பண்றதுக்கு என்ன மெத்தட் பார்த்தோம், செட் பண்றதுக்கு என்ன மெத்தட் பார்த்தோம், செட் டைம் அவுட். அது கிளியர் பண்றதுக்கு கிளியர் டைம். ஓகே, இந்த கிளியர் டைம் அவுட் அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டு மேபி நீங்க இந்த பேஜ்ல மோர் தென் ஒன் செட் டைம் அவுட் போட்டு நீங்க செட் பண்ணி இருக்கலாம். என்ன செட் டைம் அவுட்டை கிளியர் பண்ண போறீங்க அப்படிங்கிறதுக்கு அதோட இன்ஸ்டன்ஸ் எடுத்து தான் எதுல ஸ்டோர் பண்ணியிருக்கோம், எஸ்டில ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எஸ்டியை உள்ளுக்குள்ள என்ன பண்ணிருங்க, பாஸ் பண்ணிருங்க. ஓகேவா? இது எப்பதான் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகல அப்படின்னா தான் இது கிளியர் பண்ணும். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்க கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணாட்டாலும் சரி அப்படிதானே. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் செட் டைம் அவுட் எத்தனை டைம் எக்ஸிட் ஆகும், ஒன்லி ஒன்ஸ். ஓகே ரைட். இப்போ சொல்லுங்க, நான் பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இப்போ இந்த லாக் வருமா வராதா? அந்த பேஜை போய் ரெஃப்ரெஷ் பண்றேன் அப்படின்னா இந்த லாக் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? How can I help you அப்படிங்கிற அந்த லாக் வருமா வராதா? வராது சார். நம்ம வந்து வராதான். இப்போ எவ்வளவு யோசிக்கிறீங்க, அவ்வளவு கஷ்டமான கொஸ்டினே இல்லையே. செட் பண்ணீங்க, எவ்வளவு டிலேல எக்ஸிக்யூட் ஆகும், 3 செகண்ட் டிலேல ஆகும். ஃபிராக்ஷன்ஸ் ஆஃப் மில்லி செகண்ட்ல உடனே என்ன பண்ணிட்டீங்க, கிளியர் பண்ணீங்க. இப்போ வருமா வராதா? வராது சார். எப்படி வரும், அதான் செட் பண்ணிட்டு உடனே கிளியர் பண்ணிட்டீங்களா, எப்படி வரும், வராது. இல்லையாங்க? டைம் பாம செட் பண்ணியாச்சு, உடனே வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டைம் பாம க்ளோஸ் பண்ணியாச்சு. பாம்பு வெடிக்குமா அடிக்காதா? பிடிக்காது. ஃபர்ஸ்ட் செட் பண்றீங்க, இந்த ஃபங்க்ஷன் எவ்வளவு டிலேல கால் ஆகும், 3 செகண்ட் டிலேல. பட் இமிடியேட்டா நான் என்ன பண்ணிட்டேன், உடனே கிளியர் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு செட் டைம் மட்டும் ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா? ஒர்க் ஆகாது. அப்புறம் எப்படி ஒர்க் ஆகும் சொல்றீங்க பாருங்க. போயிட்டு நீங்க எவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருந்தாலும் சரி அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆகாது, காலே ஆகாது. ஏன்னா உடனே என்ன பண்ணிட்டோம், நம்ம கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இது ஏன் சொல்றேன் அப்படின்னா இதுதான் அந்த எக்ஸாம்பிள். நீங்க போயிட்டு வேற ஏதோ மெனு ஏதோ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணிடுவோம், கிளியர் டைம் அவுட் சொல்லிட்டு இதை கிளியர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் புதுசா நான் ஒரு அடுத்த அதுல இருந்து ஒரு 3 மினிட்ஸ் டைம் என்ன பண்ணுவேன், நான் செட் பண்ணி விடுவேன். அதுக்கடுத்து ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணிட்டாங்கன்னா மறுபடியும் கிளியர் பண்ணிட்டு அதுல இருந்து என்ன பண்ணுவோம், நம்ம செட் பண்ணி விடுவோம். அப்படின்னா தான் அவங்களால அந்த வெப்சைட்ல இருக்க முடியும். இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு மேல வெளியில அனுப்பிச்சுட்டே இருக்கும். புரியுதா செட் டைம் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு? ஓகேவா? ரைட். ஒன்றும் பெருசுலாம் கிடையாது, ரொம்ப ஈஸியான ஒன்று தான். இதே நேம்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் உள்ளுக்குள்ள ஏதாவது கால் பண்ணி விட போறீங்க, ஃபங்க்ஷன் நேம் மட்டும் கால் பண்ணி விட போறீங்க. ஓகேவா? ஸோ செட் டைம் அவுட் பார்த்தோம்ல, இதே மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகே, ஸோ சேம் சிண்டெக்ஸ் தான், ஜஸ்ட் மெத்தட் நேம் மட்டும் தான் வேற. பாருங்க, இங்க செட் டைம் யூஸ் பண்ணோம், இங்க என்ன யூஸ் பண்றோம், செட் இன்டர்வல் சொல்லிட்டு யூஸ் பண்றோம். ஓகே, சேம் அகைன் callback function. It may be a named function or anonymous function. Comma எவ்வளவு மில்லி செகண்ட்ஸோ அந்த மில்லி செகண்ட்ஸ். பட் செட் டைம் அவுட் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட் டிலேல இந்த ஃபங்க்ஷன் எத்தனை டைம் கால் பண்ணிச்சு, ஒன்லி ஒன்ஸ். பட் செட் இன்டர்வல் நம்ம சொன்னதுனால இவ்வளவு டிலேல அகைன் அண்ட் அகைன் இந்த ஃபங்க்ஷன் ஆயிட்டே இருக்கும், உங்களுக்கு கால் ஆயிட்டே இருக்கும். நீங்களா கேன்சல் பண்ணாத வரைக்கும் அது கேன்சலே ஆகாது, அகைன் அண்ட் அகைன் என்ன பண்ணிட்டே இருக்கும், அது கால் ஆகிட்டே இருக்கும். ஓகே ரைட். இப்போ ரியல் டைம் சினாரியோ சொல்லுங்க, நிறைய இருக்கு இதுக்கு. ஓகே, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் டிலேல அகைன் அண்ட் அகைன் நான் ஒரு ப்ராசஸை ரிப்பீட்டடா பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். சேவ் ஃபங்க்ஷன். என்ன சேவ்? ஒரு வெப்சைட்ல சம் டீடைல்ஸ் ஃபில் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா 3 மினிட்ஸ்ல ஒரு வாட்டி சேவ் ஆயிட்டே இருக்கிற மாதிரி. அப்படி சேவ் ஆகாதே, நீங்க டைப் பண்ணும்போதே ஒண்ணு சேவ் ஆயிடும். டைப் பண்ணும்போதே சேவ் ஆயிடும், டைம் வச்சு சேவ் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த தாண்டி அவங்க வெளியில போயிட்டாங்கன்னா அது சேவ் ஆகாதுல்ல. அப்புறம் பாருங்க, ஒரு டைம் பீரியட் டிலேல அகைன் அண்ட் அகைன் ஒரு ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. பேஜ் ஆட்டோமேட்டிக்கா ரெஃப்ரெஷ் ஆகுற மாதிரி. கரெக்ட். ஒரு கிரிக்கெட் ஸ்கோர் வெப்சைட் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் இன்டர்வல் என்ன ஆயிட்டே இருக்கும், அது
ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். அப்போ பேஜ் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்குண்டான ஃபங்க்ஷன் கோடை எதில் எழுதியிருப்பாங்க, இந்த ஃபங்க்ஷன் எழுதியிருப்பாங்க. ஒரு 2 செகண்ட்ஸ் ஒன்ஸ் இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ் ஒன்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். வேற பேங்க் வெப்சைட்லேயே வந்துட்டு செஷனை ஆக்டிவாக வச்சுக்கிறதான்ட்டு பாப்பப் வருங்களா சார்? புரியல, எப்படி சொல்கிறீங்க? பேங்க் வெப்சைட்டில் லாகின் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேறு பேஜ் போயிட்டு இது வந்தோம்னா இப்போ அந்த இதுலேயே வந்துட்டு அகைன் கண்டினியூ வச்சுக்கிற ஆக்டிவ் செஷன் மெயின்டைன் பண்ணுறதான்னு கேட்குங்க பாப்போம். உடனே அகைன் லாகின் பண்ண தேவையில்லை. இல்லை, அது செட் இன்ட்ரோவில் வராது. ஆக்சுவலி இந்த செட் இன்ட்ரோலுங்கிறது நீங்கள் எந்த மாதிரியான லாஜிக்கும் இல்லாமல் இவ்வளோ டிலேல கண்ணை மூடிட்டு நான் இதை பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறது தான் என்ன செட் இன்ட்ரோல். ஓகே ஓகே, இது நடந்தாதான் இதை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கண்ணை மூடிட்டு இவ்வளோ டிலேல நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் சொன்னார்ல பேஜ் ரெஃப்ரெஷ்மெண்ட், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம், இவ்வளோ டிலேல நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அது அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் சொல்லுங்க செட் இன்ட்ரோல். ட்ரேடிங் ஆப்ஸ்ல ட்ரேடிங் மானிட்டர் பண்றேன், அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்ன அப்டேட் ஆகிட்டே இருக்கும்? ட்ரேடிங் பாயிண்ட்ஸ். எதுவுமே இல்லையா? ஆளுக்கு 10 சொல்லலாம், அவ்வளோ இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் டைமிங் வந்துட்டு அப்டேட் ஆகிருக்குங்க. பிளாட்ஃபார்ம் டைமிங், பிளாட்ஃபார்ம் வந்துருக்குங்க. அது செட் இன்ட்ரோல் வராது. சரி, ஸோ நானே சொல்லிடுறேன். உங்கள் மொபைல் ஃபோனில் அலாரம் ஸ்னூஸ் அலாரம் வச்சுருப்பீங்க. அதை நீங்கள் அடிக்காம விட்டீங்க அப்படின்னா எவ்ரி 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் என்ன அடிச்சுட்டே இருக்கும், நீங்களா கிளியர் பண்ணாத வரைக்கும் அந்த ஸ்னூஸ் அலாரம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். கரெக்டா? வேற இது மாதிரி சொல்லுங்க ஏதாவது. நீங்களே பெட்டரா யோசிச்சு வச்சிருப்பீங்க, சொல்லிருங்க அடிக்கீங்களா? வேற என்ன சொல்லலாம்? செட் இன்டர்வல். ஒரு தியேட்டர் போறீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் இருக்க ஸ்க்ரீனில் அப்படி மூவி போயிட்டே இருக்குமா, எவ்ரி 2 செகண்ட்ஸ்க்கு அடுத்தடுத்து என்னென்ன ஸ்க்ரீனில் என்னென்ன மூவி அப்படிங்கிறது என்ன ஆகிட்டே இருக்கும், ஸ்லைடு மாதிரி போயிட்டே இருக்குமா. ஸோ என்னது அது? செட் இன்டர்வல். எவ்ரி ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு தான் அந்த மூவி காமிச்சிட்டு இருப்பாங்க, அடுத்த 5 செகண்டுக்கு அடுத்த மூவி என்ன ஆகிட்டு இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த கூகுள் மேப்ஸ், ஓகே, ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா ஒரு மேப் ஒன்று போட்டுறீங்க. ஓகேவா? கூகுள் மேப் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து ஃபர்ஸ்ட் ஆன் பண்ண சொல்லும். கரெக்டா? நீங்கள் லொக்கேஷன் ஆன் பண்ண உடனே இந்த செல்ஃபோன் வந்து எந்த லொக்கேஷனில் இருக்கோ அதோட லேட்டிடியூடு லாங்கிடியூட எடுத்து கூகுள் மேப்ஸில் என்ன பண்ணிடும், வச்சிடும். வச்ச உடனே அந்த இடத்துல ஒரு ஐக்கான் வந்துடும். நீங்கள் எங்கே போகணும்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ஒரு டாட் வந்துடும். கரெக்டா? நீங்கள் அதை ஜூம் இன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் நடந்துட்டோ இல்லாட்டி கார்லேயோ பைக்லேயோ போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆரோ என்ன ஆகுனா உங்க கூடயே வந்துட்டு இருக்கும். நீங்கள் கரண்ட்டாக எங்கே வந்துட்டு இருக்கீங்களோ வந்துட்டு இருக்கும். ஸோ இது ஒன்றுமே கிடையாது, செட் இன்டர்வல் தான் இது. ஓகேவா? என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்பீடில் வந்து போயிட்டு இருக்கீங்க, கார்லேயோ பைக்லேயோ வந்து போயிட்டு இருக்கீங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எவ்ரி ஆஃப் செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ், ஓகே, உங்களோட மொபைலில் லேட்டிடியூட் லாங்கிடியூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அந்த டாட்டை மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, இப்போ நீங்கள் இங்கே இருப்பீங்க, அடுத்த ஒரு செகண்டில் அங்கே போயிருப்போம் நம்ம, உடனே என்ன ஆகும்னா மாற்றி எங்கே வைப்பாங்க, கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க. அப்படி மாற்றி மாற்றி வைக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா அப்படி மூவ் ஆகிற மாதிரி தெரியும். பட் அது என்ன ஆகலை, மூவ் எல்லாம் ஆகலை. ஜஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறாங்க. அது ஒரு ஸ்பீடில் இங்கேருந்து எடுத்து இங்கே வைக்கிறதுனால அது நம்மளுக்கு எப்படி தெரியும், அது மூவ் பண்ணுற மாதிரி தெரியும். இது என்ன எக்ஸாம்பிள் தான், அது செட் இன்டர்வல் தான். ஓகே, ஸோ அதனால தான் என்ன ஆகும்னா நீங்கள் லொக்கேஷன்லாம் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து சார்ஜ் சீக்கிரம் என்ன ஆகிடும், கம்மியாயிடும். ஏன் கம்மியாகுது? எவ்ரி ஆஃப் செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு ப்ரோக்ராம் உங்களோட மொபைலுக்குள்ள என்ன ஆகிட்டு இருக்கு, உங்கள் கூகுள் மேப் வழியா ரன் ஆகிட்டே இருக்கு. ஓகே, லேட்டிடியூட் லாங்கிடியூட ஃபெச் பண்ணி அந்த ஆரோ ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் இந்த பேட்டரிலாம் ட்ரை ஆகிறதுக்கு ரீசன். ஸோ என்ன இது செட் இன்டர்வல். ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னு வச்சுக்கோங்க, இது இந்த எக்ஸாம்பிள் கிடையாது, வேற எக்ஸாம்பிள். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எங்கே டிராஃபிக் இருக்கோ அந்த இது ரெட் கலரில் காமிப்பாங்க, எங்கே ஒரு ஆவரேஜான டிராஃபிக் இருக்கும் அந்த இடத்துல எல்லோ கலரில் இருக்கும், ஃப்ரீயாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூ கலர்லேயோ க்ரீன் கலர்லேயோ இருக்கும். கரெக்டா? ஸோ இது எல்லாமே என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா என்ன கான்செப்ட், யாராவது அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்களா? என்ன கான்செப்ட்? செட் இன்டர்வல் கிடையாது, அதான் சொன்னேன், இது வேற எக்ஸாம்பிள்.
இது நம்ம டோட்டல் நம்மளோட கான்செப்டே கிடையாது. அவுட் ஆஃப் சிலபஸ். சார் அங்க எத்தனை பேர் இருக்காங்க அதை வச்சு இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு எப்போ காமிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் தான். சின்ன ஃபோன் வச்சிருக்கும் போதெல்லாம் அப்படிலாம் யாருமே என்ன பண்ணல, இப்படி இந்த இடத்துல டிராஃபிக் இருக்கு அப்படின்லாம் காமிக்கல. ஓகே, ஸோ என்ன பண்றாங்க அப்படின்னா கூகுள் மேப்ல அந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அந்த ரோட்ல நீங்க செல்போன் வந்து நீங்க நெட் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, உங்க டவர்ல இருந்தே அவங்க எடுத்துக்குவாங்க. ஸோ அந்த ரோட்ல மொத்தமா அத்தனை பேரோட டவர் வந்து அந்த இடத்துல குமிஞ்சி இருந்தது அப்படின்னா அவங்க அந்த இடத்துல டிராஃபிக் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நோட் பண்றாங்க. ஓகே, அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா டிராஃபிக் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நோட் பண்றாங்க. ஓகே, ஸோ அது நிறைய இது இல்லை, ஃபேக்ல வந்து போயிட்டே தான் இருக்கு, ஒரே இடத்துல அப்படி ஜாம் ஆகி நிக்கல, டவர்ஸோட சிக்னல் வந்து ஜாம் ஆகி நிக்கல அப்படின்னா அந்த இடத்துல என்ன கிடையாது, டிராஃபிக் கிடையாது. பட் இது எங்க மட்டும்தான் அப்படின்னா கூகுள் மேப்ல அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோட்ல தான். அதுக்காண்டி ஒரு கல்யாண மண்டபத்தில் 1000 பேர் இருப்பாங்க, அப்போ அந்த இடத்துல என்ன சொல்ல முடியாது, அந்த இடத்துல டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஓகே, ஒருத்தர் கூகுளை வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியூஸ் பேப்பர்ல கூட படிச்சிருந்துருக்கலாம். ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா ஒரு 100 ஸ்மார்ட் போன் ஒரு வாலியில தூக்கி போட்டு நட் ரோட்ல வச்சுட்டாரு. உடனே அது என்ன காமிச்சிருச்சு, அந்த இடத்துல டிராஃபிக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ ஏன் கூகுள் வந்து இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கூகுளோட OS என்ன, மொபைல் OS ஆண்ட்ராய்டு, இட்ஸ் அ ஃப்ரீ வெர்ஷன். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் அப்படின்னா ஃபோன் எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப சீப்பான ப்ரைஸுக்கு என்ன கிடைச்சிருச்சு. நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் எல்லாமே நம்மளோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்து வச்சிருப்போம். ஓகே, நம்மளோட நேம்ல இருந்து நம்மளோட ஏஜ்ல இருந்து எல்லாமே என்ன பண்ணி வச்சிருப்போம், கொடுத்து வச்சிருப்போம். லொகேஷன்லாம் ஆன் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அவங்க நீங்க ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் OS இன்ஸ்டால் பண்ணும்போதே உங்கள்கிட்ட இருந்து எல்லாமே வந்து கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க. நான் இதெல்லாம் ஒத்துக்கிறேன், என் டேட்டா எடுத்துக்கோங்க, என் பேர் எடுத்துக்கோங்க, இது எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க, எல்லாமே என்ன பண்ணிடுவோம், கொடுத்துருவாங்க. ஸோ கூகுளில் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் இதே டேட்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேன் அப்படிங்கறத கூட உங்களால என்ன பண்ண முடியும், தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அந்த அளவுக்கு ஒரு டேட்டா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேர்லையும் ட்ராக் ஆகிட்டு தான் இருக்கும், யார் எங்க இருந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா, ரைட். ஸோ ஏன் இது சொல்றேன் அப்படின்னா அவன் OS ஃப்ரீயா கொடுக்குறான், நம்மகிட்ட ஃப்ரீயா கொடுத்துட்டு நம்மளோட டேட்டா எடுத்து வெளியில எடுத்து என்ன பண்ணுவான், அவன் சேல் பண்ணுவான். இப்போ கூகுள் ஆட்லாம் நீங்க பாக்குறீங்கல்ல, ஒரு ஆடை கிளிக் பண்ணா 40 ரூபாய். நீங்க போயிட்டு ஒரு ஆடை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, யார் ஆட் போட்டாங்களோ அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து மினிமம் 20 ரூபாயில இருந்து 120 150 ரூபா வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, எடுத்துக்கிடுவாங்க. ஏன் அவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த ஆடை வந்து அவ்வளோ கரெக்டான மக்களுக்கு தான் டெலிவரி பண்ணுவான். அந்த ஆட் போடும்போதே நிறைய ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுக்கலாம். யாருக்கு இந்த ஆடு காமிக்கணும், ஓகே, எத்தனை வயசு உள்ளவங்களுக்கு இந்த ஆடு காமிக்கணும். ஓகே, ஈவன் நீங்க யூடியூப் இல்லை வேற ஏதாவது கூகுள் பேஜ்லாம் போனீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது பொருள் வாங்கணும்னு நினைச்சாலே அந்த பொருள் உங்க கண்ணில் போய் காமிச்சிட்டு இருக்கும், பார்த்துருப்பீங்களா. ஓகே, இப்போல்லாம் என்ன ஆகுதுன்னா நீங்க போன்ல நான் உங்க ஃப்ரெண்ட்டை சொல்றீங்க நான் ஐபோன் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க, பாத்தீங்கன்னா அடுத்து வர்றது எல்லாமே ஐபோன் ரிலேட்டட் ஆடா வந்துட்டு இருக்கும். பார்த்துருப்பீங்களான்னு தெரியல. ஓகேவா, ஸோ என்ன நம்ம யோசிக்கிறதெல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதான் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிறது எல்லாமே. ஓகேவா, ஓகே ஃபைன். சரி, ஸோ செட் டைம் ஹைட் மட்டும் பார்த்தோம். ஸோ நாளை கிளாஸ்ல என்ன பார்க்கலாம், செட் இன்டர்வல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை, இருக்கிறதே பண்ணுங்க, நாளைக்கு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, தேங்க்யூ சார். Thank you, sir.